அதனுடைய அளவுன்னு இறக்கிறது தெய்வனார் இறைவனாய்க்கத்தை நம்மை மட்டுமா ஜீவன் சூழ்ந்து பாதத்தை நடத்தி சுகமாய் இந்த ஒரு புதிய நாளை இறைவனுக்குள்ளாக கண்டு கழிக்கும் இறை சமுதாயம் காணப்பட்டு இறை ஆசீர்வாதத்தை பெறும் தெய்வனாய்க்கத்தை கூட நல்ல கிருபையா ஆண்டவருக்கு சோதரம் செலுத்தும் அலலோயா. வருடத்தின் முதல் நாள் அவ்விதமாக ஆலயத்தில் இருந்து நமது துவக்கம் அவ்விதமாக எந்த ஒரு நாளை துவக்க வேண்டும் என்பது சபையில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆலோசனை. அவ்விதத்தில் அந்த நாள் தான் ஊருக்கு போனால் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த நாள் பழையவர்கள் நன்றி சொல்லி புதிய ஒரு நாள் அப்படி ஆலயத்திலிருந்து தொடங்கி நம்ம வாழ்க்கை கொண்டு போக வேண்டும். அதை கர்த்தருடைய சுத்தம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஐயா சொல்லியிருக்காங்க. அதுக்காக கத்தரி சோதரிக்கிறாங்க லோயா. அப்படியே நம்மையும் ஆண்டவர் சொந்த ஒன்று கூட்டின அப்படின்னா ஆண்டவருக்கு சோதனம் சுத்தமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நான் வந்திருக்கு மயமுண்டாக தெய்வாவியானவர் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னால் நான் விதம் கேரள போய் ஒரு அட்டை கொடுப்போம். அவ்விதமான வழியில் கர்த்தர் ஒரு வசனம் கொடுத்தார். அவ்விதமாக இஸ்ரவேலே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்கிற வசனம் வரைக்கப்பட்டது. அப்போ இதே தான் நம்ம கடந்த வருஷம் அப்படி கொடுத்தோம். துக்க நாள் முடிந்து போகும்னு சொல்லப்படும். அதே தான் புதிய வருடத்தும் ஒரு செய்தியாகி வந்தது. கர்த்தர் அப்போது இல்லை வேறு செய்தி தருவேன்னு சொன்னார். அப்படி கொஞ்சம் நாளைக்கு கூட வேறு செய்தியும் கொடுத்துட்டார். இவ்விதமான விலையில் அவ்விதமாக இன்றைக்கி நம்ம தொண்ட பிள்ளைங்கள்லாம் பார்க்கும்போது தேவன் அவ்விதமாய் அந்த வார்த்தையின் பிரகாரம் நமக்கு ஒரு கிருபையும் வல்லமையும் தருவார்னு நான் அறிந்து கர்த்தரை சோதரிக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் சோதனை பண்ணுங்க. கர்த்தர் தமது கிருபைகளை பெரிதாக வெளிப்படுத்துவாராக. தெய்வாவியானவர் கொடுத்த அவருடைய வார்த்தையானது வாசிங்க. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. மோசேயானவர் தேவனுடைய ஆவியின் தூண்டுதலால் தேவ ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் கேடமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னான்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவநாயகத்தை நமக்கு சொன்ன தகுதியும் மேன்மை அவன் இஸ்ரவேலின் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. நான் பாக்கியவதியாக கர்த்தர் அங்கீகரித்திருக்கு. அதுக்காக ஆண்டவருக்கு அதிகமாக சோதனை சொல்லுவாங்க. அடுத்தபடியே உனக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்க வார்த்தை பார்க்கலாம். உலகத்தில் எவ்வளோ பெரிய கல்விமான்கள் இருக்கலாம், ஞானிகள் இருக்கலாம். ஆனாலும் இறைவனால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே கனத்துக்குரியவர்கள் ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது ஆண்டவரால் உண்டான கனம் ஆண்டவர்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆதியாமதற்கு வெளிப்படுத்த செய்த வரைக்கும் பார்க்கிறோம். தேவநாயகத்தை அப்படிதான் கனப்படுத்தின மக்களை பார்க்கிறோம். யோசேப்பை பார்க்கிறோம், முருதகாயை பார்க்கிறோம். ஏன்னா அநேக வருஷத்தோடைய வாழ்க்கையில் கனப்படுத்தார்கள் என்பதை காணுகிறோம். ஹல்லேலூயா. அது இறைவனால் உண்டான கனமாக இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இதில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். என்னென்னா இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும்போது அந்நிய வணக்கங்கள் செய்தார்கள் என்பதற்கும் பரிசுத்தான்னு சொல்லுகிறார். அவன் யோசுவாவோட சொல்லும்போது நீங்கள் நதிக்கு அப்புறத்தில் செய்த ஜனங்களை விக்கிரங்களை செய்வீர்களோ, நானும் அப்படி செய்யணும் கர்த்தர் தான் செய்வேன்னு சொல்கிறேன். அப்போ ஜனங்களும் ஒப்பு கொடுக்குறாங்க என்பது யோசுவா எழுதப்பட்டிருக்கிறார். அப்போ நதிக்கு அப்புறம் எகிப்தில் பல விதமான வழிபாடுகள் செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ வழிபாடு செய்து அவர்களுக்கு உடனே ரட்சிப்பு கிடையாது. கர்த்தர் ஐவீதம் என்ன செய்தார்? அங்கேருந்து வேறு பிரித்த தேவன் செங்கடலும் கிடக்க பண்ணினார். அப்படியே கிடக்க பண்ணி யோர்தானம் கிடக்க பண்ணினார். மறுபடியும் அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கி இருந்தார். ரட்சிப்பு பண்ணார். இது சரி சிறப்பாக பாருங்கள். இதுக்கு யூதா தான் விளக்கம் தான் இருக்கிறார். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவென்றால் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி அடுத்து வரப்பண்ணி ஒன்றாவது அடுத்து ரட்சிது அடுத்தபடியாக அது அவங்க விசுவாசங்கள் அவங்களுக்கு நஷ்டம் வந்து போச்சுன்னு சொல்கிறார். அப்போ எகிப்திலிருந்து வரப்பண்ணி அதை வந்தாங்க. கடையில் கடந்தவனே பாடினாங்க. என்ன பாடினாங்க? அவருக்கு வாசத்தை சாப்பியன் அவரை ரட்சிப்பிந்தவன் பாடினாங்க. இது யாத்திராம் 15ஆம் வரையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்னை ரட்சிக்கிறவன் பாடினாங்க. ஹல்லேலூயா. அப்போது கர்த்தர் அவ்விதமாக இறைவன் அவ்விதமாக அதுங்களை வேறுபடுத்த மாத்திரமில்லை, அங்கே பார்வோன்ட்டு சொல்லும்போது இப்படின்னு சொல்லி அழைத்தார். என்னென்னா என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்யணும், அதனால் என் ஜனங்கள் ஆராதனை செய்யணும். பார்வோன்ட்டு போய் சொல்லு, நாங்கள் அவருக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லு. அந்த பிறகு என் ஜனங்களை வழிநடத்துன்னு சொல்ல ஆரம்பித்தார். பார்வோன் பலமுறை கடினப்படுத்தும் போதும் கர்த்தருடைய கையை வெளிப்பட்டது. அவங்க மக்கள் புறப்பட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. இப்போ எகிப்திலிருந்து வேறுபட்டார்கள். அவங்க பஸ்காவின் ரத்தம்தான் வேறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். அவர்களை எகிப்திலிருந்து வரப்பண்ணி வாசிங்க 5ஆம் வசனம் 6ஆம் யூதா 5:6 வாசிங்க. நீங்கள் முன்னே நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில்
கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அவன் 3 பார்த்து வர பண்ணி அடுத்த ரட்சித்து அடுத்தபடியாக நஷ்டப்பட்டு போனாங்க. அது அவங்க சுவாச குறைவு எழுதப்படுவாங்க. இந்த 2 தன்மை பார்க்கும்போது வர பண்ணினார். விவசாயங்கள் வர இருந்தாங்க, வர பண்ணினார், யோர்தான் வரைக்கும் வர பண்ணினார். அவிதம் அடுத்தபடியாக அவிதம் மோசையானவர் காலம் முடிந்து போகிற போது யோர்தான் அவிதம் யோசுவா மூலமாக காலம் தொடங்க போகிறது. அதுக்கு முன்னதாகவே கர்த்தர் சில காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். ஏன்னா அவருக்கு வாசகத்தை உருவாங்க. யாத்திரா 15 அவருக்கு வாசகத்தை உருவாக்குறேன். அவர் ரட்சிப்பேன், அவரையும் தேவன், அவர் உயர்த்துவேன் எல்லாம் கவி பாடினாங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நோயா இப்போ எசங்கலில் பிறந்து வந்துவிட்டபடினால் அவங்களுக்கு வாசகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் உருவாக்கும்படி சொன்னார். உருவாக்கப்பட்டது என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறார். யாத்திராம்சம் 25 8 வாசிங்க. அவர்களுக்கு ஆசரிப்பு கருத்து உருவாக்கும்படி கர்த்தர் சொன்னார். யாத்திராம் 25 8 வாசிக்கலாம். உண்டாக்குவார்களாக மக்களை சேர்த்தாங்க. மக்களை உருவாக்கணும்னு சொன்னாங்க. அப்போ மக்களுக்கு அவிதமாக பொன் வெள்ளி அவிதமாக இரத்தாமர நூல்கள் பலவிதமான தியானங்களை செய்தார்கள் என்று காணணும். இவ்விதமான செய்யப்பட்ட அவிதம் ஞான உணர்வுகளை ஏவினார். பெசலையில் போன்ற ஞானவான்கள் எழுப்பி அநேக காரியங்கள் செய்தார்கள் என்பதை வேதத்தை காணணும். இவ்விதமான முறையில் அது உருவாக்கப்பட்டது என்று அடுத்தபடியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 40ஆம் அதிகாரம் 16 17 வாசிக்கலாம். யாத்திரா 40ஆம் அதிகாரம் 16 17 வாசிக்கலாம். வாசத்தலம் சாபம் பண்ணப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இப்போ கர்த்தர் சொல்லிட்டார்கள் பலிமுறைகள்னு சொல்கிறார். வாசத்தலம் சாபிக்கப்பட்ட மாதிரி அவங்களுக்கு பலிமுறைகள்னு சொல்கிறார். பாவத்துக்கு இப்படின்னு வரணும் செலுத்தணும், சமாதானம் செலுத்தணும், நொறுங்குண்ட அவிதமாக சர்வாங்க தகன பலி சொல்லணும், இப்படி பல பலிமுறையை கொடுக்க ஆரம்பித்தார். இப்பொழுது அப்படி வாழ்க்கையை ரட்சிப்பு பண்ணாயிட்டு காணணும். அவிதம் முறையாய் ஆசிரியக்கூடாது உருவாக்கணும். அவங்க தகுதி பிற்பாடு காரியம் செய்தால் முதலாவது இந்த காரியம் செய்து அவன் நகசம். யூதா புத்திரத்தின் பிரதான தலைவனாகி நகசம் தான் காணிக்கை கொடுக்குறதுலையும் ஆராதனை முதல் தகுதி பெற்று அது கர்த்தருடைய கிருபை. அதனாலயா அது உன்னத பாடல் நகசம் வர்ணிக்கப்படுகிறார். நினையாததுக்கு முன்னாலே என்னுடைய ஆத்மா அம்மினதாவின் ரதத்துக்கு ஒப்பாக்கின்னு சொல்கிறார். அது அம்மினதாவினுடைய குமாரன் தான் நகசம். அதனாலயா இஸ்ரவேல் ஜனங்கள் விதமாக ஆசரிக்கக்கூடாது வண்டியும். ஏன்னா அவங்க அடுத்தபடி அந்த குடம் சுமந்துட்டு போகணும். தோளில் சுமக்கிறவங்களும் உண்டு, வண்டியில் சுமக்கிறவங்களும் உண்டு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகுதியை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வண்டியெல்லாம் கொடுக்கப்பட்ட போது அந்த காணிக்கையில் யார் முதல் செய்தால் அந்த நகசோன் அம்மிநாதவன் குமாரன் நகசோன் தான் செய்தார் என்பதுக்கு 8ஆம் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் இதுக்கான விளக்கம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அவங்க அதுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. அக்கா கதை சோதரிப்பாங்க. அடுத்து எல்லா கோத்திரம் தான் தகுதி பெறாங்க, அந்த ஜனங்களுக்கு தகுதி பெற்றாங்க, எல்லாருக்கும் செய்தாங்க. ஆண்டவருடைய பாளையம் தொடர்ந்து போக ஆரம்பித்தது. யோர்தானை கிடந்தாங்க, எரியை வெற்றி பெற்றாங்க. அவிதம் மறுபடியும் வந்தாங்க, அவிதம் கானானுக்கு வந்தாங்க. சீலோலை ஆசரிப்பு கூடாது சாப்பிட்டாங்க. தேசம் கர்த்தருடைய பிள்ளைகளாக உள்ளது ஆயிற்று, தேசம் அவர்கள் உள்ளது ஆயிற்றுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதில் கர்த்தர் அவிதமாக செய்ய ஆரம்பித்தார். இப்போ பாருங்கள் ரட்சிப்பு எண்ணிக்கை உண்டாயிட்டு பாருங்கள். அவிதமாக இல்லை, அங்கே அவிதம் கொடுக்கப்பட்ட உபதேசம் சட்டத்திட்டம் சொன்ன பிற்பாடு ரட்சிப்பு உண்டாயிட்டு. அதில் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. நான் போன வாரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை தியானிதான். அவருக்கு இயேசுன்னு பேரிடுவா ஏன்னு அவர் தமது பாவங்களை நீக்கி ரட்சிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பிரதானமாக சொல்ல போகிறோம். ஏன்னா அதுதான் சகரியாம்சம் 13ஆம் அதிகாரம் 1 எழுதப்பட்டிருக்கிறது. அந்நாட்களே பாவத்தையும் வாழ்க்கையும் நிற்கிறக்காய் அவன் தாவீதின் குடும்பத்தாரும் எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்டு ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அப்படி தான் எழுதியிருக்க அந்த வசனம். அப்போ இறைவன் அதிகமாக முதல்ல தம்முடைய பிள்ளைகளை மாற்றார். யார் அவருடைய பிள்ளைகளை மாற்றுவார்னா அவருடைய நாமத்து மேல் விசுவாசமுள்ளவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை தேவனுடைய பிள்ளைகளாக முடியும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 2வது அவர்களுக்கு உபதேசம் கொடுக்கப்படுவது பரிசுத்தம். அப்போ ஏசாமி சொன்னார், யோவான் எழுதும் விசேஷம் 8ஆம் அதிகாரம் 31 பாருங்கள், நீங்கள் மெய்யாவே என் உபதேசம் நினைத்திருந்தால் என்னுடைய சீசராக இருப்பீங்க, சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடையாகவும் சொன்னார். அப்போ அவன் ஒரு குணம் சொல்கிறாங்க, நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லை, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்கள் சுயாதீனர் தான், நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் பாவம் செய்கிறவங்க பாவத்துக்கு அடிமையாக இருக்கான், ஆணுடைய குமாரன் உடைய ஆவீர்கள்னு சொல்கிறார். இது 31 36ஆம் வசனம் முடியாத வசனங்களை நீ பார்க்கலாம். சரியா? இறைவனுடைய பிள்ளைகளான நமது வாழ்க்கையில் பெரிய ரட்சிப்பை சபையின் மூலம் தந்திருக்கிறார். கத்தரி சோதரிப்போமா? இது பாவம் இருக்கின் மூலமாக நாங்கள் ரட்சிப்பா கத்தரி சோதரிப்போமா? இப்பொழுது வாழ்க்கையில் அதிகமாக ஒரு நாள் ஏற்றுக்கணும். ஆளுக்கு வந்தோடனே ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப கண்ணீர் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், என் பாடு போய் சரி கவலைப்படாங்க தம்பி, கத்தர் கிருபை செய்வார், நீங்கள் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், கத்தர் உங்களுக்கு மன்னிப்பார், முதலே அறிக்கை வாங்குறது. ஆனால் உடனே சிலர் அபிஷேகிறார், கத்தர் கிருபை. அல்லேலூயா.
அப்படி வாஞ்சிக்கு தவிர கத்தர் அபிஷேகிறார். உடனே சொல்கிறோம், இப்போ நீங்கள் அறிக்கை செஞ்சால் ரொம்ப மேன்மை, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லிக் கொடுக்கும்போது அறிக்கை செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த அறிக்கையெல்லாம் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். 51ஆம் சங்கீதத்தை பாருங்கள். தாவீது ஒரு பெரிய பரிசுத்தவான், தேவனோடு ஐக்கியப்பட்ட மனுஷன். தேவன் அவரோடு பேசுகிறவராக இருந்தார். இவர் தேவனோடு பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தார். தேவனுடைய கிருபை என்னால் நம்ம இருக்கிற மனுஷனாக காணப்பட்டார் என்று 52ஆம் சங்கீதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. சோதனையான வேலையானாலும், கண்ணீரான வேலையாக இருந்தாலும், கவலையாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும் அவர் போதும். ஏன்னா நான் அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இறைவனுக்கு பலி செலுத்தி இறைவனுடைய பிள்ளையான இருக்க நான் ரட்சிக்கப்பட்ட ஜனம். ஹல்லேலூயா. இவ்விதமாக இருக்க அப்படின்னா நேரம் பயப்படுங்கிற ஒரு அனுபவத்தில் காணப்பட்ட அவருக்கு ஒரு நாள் ஒரு சுயாதீனம். அவ்விதமாக யுத்தத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் அவர் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தார். 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். யுத்தத்துக்கு போக வேண்டிய யுத்தத்துக்கு போகணும். இதே போல ஒரு ஆவிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட யுத்தம் ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபம் என்னத்தை ஜெபம் வேணும். அந்த நேரம் ஆனாலும் 3-4 விருந்தாளி வந்துடுவாங்க. ஒரு ஜெபம் போயிடும், எல்லாம் போயிடும். இது எங்கள் வாழ்க்கையில் நடக்குது. கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எல்லாரும். சரியா? என்ன காந்தி பேர் ரொம்ப யோசிக்கிறீங்க. ஜெபம்னா உடனே அப்படி வாசல் தட்டினாலும் சோத்திரம் செய்வோம்னு பாட்டு பிடிச்சிட்டு அவங்களையும் தோத்திரம் பாட்டு பிடிச்சிருவாங்க. அவங்களையும் ஜெபத்தை பண்ணிக்கலாம். ஐயோ ஏதோ தப்பான கொஞ்சம் இடம் கொடுத்தவங்க ஜெபம் போயிடும், தோத்திரம் போயிடும், என்ன தோணும் அதுக்கு தாண்டி போயிடும். பெரும் மனசாப்பட்டு தான் ஐயோ ஆண்டார் ஏசப்பா மன்னிச்சிங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டோம், இந்த ஒரு தடவை மாத்திரம் மன்னிச்சிங்கன்னு கேட்டு செய்ய மாட்டோம். அவன் அப்படின்னா இதில் முன்னோடிகளாய் காணப்பட வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துகிறோம், ஆண்டவரை மையப்படுத்துகிறோம், முன்னோடிகளாக நம்ம காணப்பட வேணும். தெய்வத்துடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மையம் உண்டாக. இப்பொழுது பாருங்கள், அவன் தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டியது. அவர் ஜெபம்ங்கிற வாழ்க்கையில் இருந்தார். யுத்த காலம் யுத்தத்துக்கு போவார். அவன் கட்டாயம் சாக்கு பூ சொல்லிட்டு வீட்டில் இருக்க மாட்டார். இன்றைக்கி வாங்க பிரிவு மினிஸ்டர் ஜனாதிபதிலாம் வீட்டுக்குள்ளே அந்தரங்க வீட்டுக்குள்ளே பூட்டிகிட்டு இருப்பாங்க. இங்கே பாகிஸ்தான்காரங்க கொண்டு போட்டாங்க என்ன செய்யணும், அந்தரங்கமான வீட்டில் இருப்பாங்க. இப்படி தான் ஈரான் ஈராக் சண்டையில் அந்த என்ன ஒரு பேர் சோதரம் ஐப்கான் என்னப்பா இல்லை ஐப்கான் சதாம் ஹுசேன் அவர் பாருங்கள், அவரை தேடி கண்டுபிடிக்க அதான் விஞ்ஞானம் எங்கே வெளிப்பட்டது, தேவனுடைய பிள்ளையை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. அதான் வசனம் இஸ்ரவேலின் பாக்கியவான் கர்த்தரை ரட்சிக்கப்படுதானே ஒப்பானவன் யார். அவ்விதமாக அவர் எத்தனையோ முறை பதுங்கி இருந்தார். அது விஞ்ஞானம், அந்த விஞ்ஞானம் யார் மூலம், யூதன் மூலம் தான் உண்டாகுது. ஹல்லேலூயா. இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யா போன பெரிய பெரிய விஞ்ஞானங்கள் கண்டுபிடிச்சா அந்த விஞ்ஞானி யார், அது அங்கேருந்து விஞ்ஞானி யார், யூதன் தான்யா. யூதனுடைய விஞ்ஞானம் தான் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. யூதர்களை கர்த்தர் கண்ணை திறந்து விட்டார். உங்கள் சொந்த ஊருக்கு உங்கள் சொந்த ஊருக்கு விரட்டிட்டார். போய் இப்போ இஸ்ரேல் தேசம் பெரிய வல்லரசாக மாறிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அந்த சதாம் ஹுசேனை கண்டுபிடிக்க முடியல. அவங்க கண்டுபிடிச்ச அந்த 3 நாள் வேடத்தில் இருப்பார். ஒரே வேடத்தில் 3 நாள் இடத்துல பதுங்கி இருப்பார். ஆனால் உண்மையான சதாம் ஹுசேனை கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க, நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ பாருங்கள், அவங்க கண்டுபிடிச்ச விஞ்ஞானம் அது கரெக்டாக போய் பூமியில் தொலைச்சி சதாம் ஹுசேன் இருக்கிற பிடிச்சிட்டான். பிடிச்ச பாருங்கள் அவர் ஜார்ஜ் புஷ் மனுஷன் கொஞ்சம் அனுதாக போட்டு விட்டுட்டார். அது எல்லோரும் சண்டை போடுங்க. அடா மனசா இவ்வளோ பாடுபட்டு இவ்வளோ யுத்தம் பண்ணி இந்த கடையில் இவ்வளோ பிடிச்சிருக்கோம், நீ கொம்பாட்டு விட்டுட்டியே. அதான் கிறிஸ்தவன் இறக்க மாட்டான், கிறிஸ்தவன் இறக்க மாட்டான். மறுபடியும் இப்போ அவங்க தான் அவங்களுக்கு எதிர்த்து போராடுறாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்கு அவங்க தான் போராடுறாங்க. அவங்க இறக்கப்பட்டு போய் தொலைஞ்சி இனிமையாக ஒழுங்கு இறங்கி என்ன முடிவு செஞ்சார் சரியாக தெரியாது. அவர் இறக்கப்பட்டார். ஆனால் மற்ற இராணுவத்தில் உள்ளவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்காம இப்போ செஞ்சுட்டு எவ்வளோ பாடுபடும், எவ்வளோ நாள் அவங்க நம்மளை அடித்தாங்க, நாமும் அவங்கள அடித்தோம், எவ்வளோ நஷ்டம் வந்து இப்போ அவனை கண்டுபிடிச்ச பிற்பாடு விட்டது அப்படின்னு பெரிய பெரிய இராணுவ தலைவர்லாம். அப்போ ஜார்ஜ் புஷ் இருந்தார். ஜனங்களாம் பேர் கூடாது, எல்லாம் ஜார்ஜ் புஷ் பேர். நீ யார் ஜார்ஜ் புஷுங்க யாரும் இருக்கீங்களா? கிறிஸ்தவங்களாம் ஜார்ஜ் புஷ்னு பேர் தானே. முஸ்லீம்லாம் சதாம் ஹுசேன் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நல்ல காரியமே இருக்கட்டும், கர்த்தருக்கு சோதனம். அப்போது இஸ்ரவேலின் பாக்கியம். அப்போ அவங்க தகுதி பெற்றவங்க. ஹல்லேலூயா. இறைவனுடைய பிள்ளைகள் நீ நாள் இஸ்ரவேலாக மீட்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. முன்பு தேவனற்றவர்கள் தேவாராயற்றவர்களாய் காணப்படும், இப்பொழுது நாம் இஸ்ரவேலின் காணிட்டு உரியவர்களாய் காணப்படுகிறோம் என்று பரிசுத்தாவின் எபேசியர்கள் வந்து எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ரட்சிக்கப்பட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் பலிகளால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் பலியினால் நமக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் பாக்கியவான்கள், பெரியமான திருச்செவன் மக்களாக நம்ம பாக்கியவான்கள். இப்போ பாருங்கள், தாவீது என்ன செய்தார்? யுத்தத்துக்கு போகாத மொழியினால் அவர் என்ன செய்தார்? பேசாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். யுத்தத்துக்கு போக ஜெபம் பண்ணிக்கிறோம், ஏதோ ஆராய்ச்சி செய்வார், அதை செஞ்சுட்டு இருக்கலாம். அவருக்கு பாருங்கள், ஒரு சுவாமி இருந்தோம் மெத்தவி சுற்றி பார்க்க போனார். சுற்றி பார்க்கணும், சோதனை வந்துச்சு. சோதனை செய்ய ஆரம்பித்தோம். கிருபை இழந்து போனேன். அவர் என்ன செய்கிறார்? கதற ஆரம்பிக்கிறார். கிருபை இழந்து போனேன், கிருபை இழந்து போச்சு ஆண்டவரே, கிருபை இழந்து போனேன். இவன் பேசுகிறேன், ஏசப்பா பேச மாட்டேங்கிறீங்க. நேற்று வரை பேசுனீங்க, இன்னைக்கு காலையில் கூட பேசுகிறீங்க, மத்தியானம் பேசி இல்லை, என்ன ஆச்சு ஏதாச்சு? நான் விழுந்து போயிட்டேன் ஆண்டவரே, நொறுங்கி போயிட்டேன் ஆண்டவரே, என் எலும்புகளாம் நொறுங்கி போயிட்டு சொல்கிறார். என் சாரமெல்லாம் உஷ்ணகால வறட்சி போல் வறண்டு போயிட்டேன் ஆண்டவரே, ஆனாலும் அறிக்கையிடுவேன்னு சொல்கிறார். அப்போ பாக்கியவான்.
இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே ஒப்பான பாக்கியவான் இங்கே சொல்லப்படுகிறது. 32ஆம் சங்கீதம் 1ஆம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எவனுடைய மீறல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். வாசிங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நாளுக்கு என்ன தந்திருக்கிறார்? இவரே தான் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் அவன் சுத்த மனச்சாட்சி தர முடியாது, செத்த கிரிகளை அற சுத்த மனச்சாட்சி தர முடியாது. இயேசுவின் ரத்தம் ஊற்றப்பட்டிருக்குன்னு இவரே தான் வர்ணிக்கிறார். ஹல்லேலூயா. இறைவனுடைய பிள்ளைகள் நமது வாழ்க்கை அப்படி ஒரு பெரிய கிருபை பெற்றிருக்கலாம், பாக்கியவான். ஹல்லேலூயா. ஊரில் பல காரியம் பேசினாலும் 6 வருஷத்துக்கு ஜமீமாவை கொடுங்க, ஏதாவது நல்ல வார்த்தையை சொல்லுவா. சின்ன குட்டி மகளை கூடுவேன்னு சொல்கிறான். வரும், நீங்கள் பயப்படாதுங்க, இந்த வருஷம் அப்படி தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஊரில் நாட்டாமை யாரையா நீங்கள் தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க தான். நீங்கள் சின்னவங்களாக இருந்தாலும் உங்களை கொண்டு கத்த பெரிய காரணம் செய்வார். ஹல்லேலூயா. இவன் ஆடிட்டு இருக்கு, ஒன்றும் உடனே ஐசக்கு கூட அவன் ஏதாவது சொல்கிறான்னா பாப்பா ஆடிட்டு ஒன்றும் ஓட முடியாது சார், இந்த கணக்கு இங்கே போடுங்க, உடனே ஆடிட்டு சரியாயிரும். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை கருத்து தருவார். ஏதோ ஏனோ தானே நீங்கள் பம்மி விடக்கூடாது, பம்மி விடக்கூடாது, அவரும் ஊரையும் சுற்றக்கூடாது, ஜெபம் பண்ணணும். நீங்கள் பம்மி விடக்கூடாது, அவரும் ஊரையும் சுற்றக்கூடாது, ஜெபம் பண்ணணும். இப்போ பாருங்க, நொறுங்கி போய் சொல்கிறார், நீ பலி விரும்புகிறத நான் விரும்ப மாட்டேன்னு சொல்கிறார். ஏன் விரும்ப மாட்டேன்? பாவம் இருந்தால் விரும்ப மாட்டேன்னு சொல்கிறார். 51ஆம் சங்கீதம் விதமான வசனத்தை பார்க்குறோம். பாவம் இருந்தால் நீ பலியை விரும்ப மாட்டீர். ஆனபடினால் நான் இந்த வாழ்க்கையை நொறுங்கி போயிட்டு ஆண்டவரே மறுபடியும் உயிர்ப்பையும் மறுபடியும் கட்டுவையும் என்ன ஆண்டவரில் கெஞ்ச ஆரம்பித்தார் என்பதை 51ஆம் சங்கீதத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம். 51ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் வாசிங்க. நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பலிபிடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பலியை கர்த்தர் விரும்புகிறதான். ஆனால் அக்கிரமம் இருந்தால் சேர்ந்தால் ஆண்டு உள்ளது அக்கிரமம் சேர்ந்து கொண்டு இருந்தாலும் ஆண்டு செவி கொடுக்க மாட்டார். 66ஆம் சேர்ந்து வசனம் இருக்குது. ஆனால் மெய்யாக செவி கொடுத்தார், அந்த நிலையில் மாறிட்டேன்னு சொல்கிறார். இப்போ இதுக்காக அவர் என்னென்ன மனசாப்பட்டார்? 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 32ஆம் சங்கீதம் 51ஆம் சங்கீதம் சேர்த்து கம்பேர் பண்ணி பாருங்கள். அவர் என்ன மாதிரி அறிக்கை செய்தார்? இதற்காக சகாயம் கிடைக்கும், எனக்கு ஒரு சகாயம் கிடைக்கும், அந்த சகாயம் கிடைக்கும் நேரத்தில் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும் என்று ஆண்டு அறிக்கை செய்த. தப்பு தான் ஆண்டவரே, இப்போ தப்பு தான் ஆண்டவரே, ஆண்டு நான் தான் அனுப்பினார், இப்படிலாம் தப்பு பண்ணிட்டாப்பா. ஒரு பெரிய ஐஸ்வர்யம், நிறைய ஆட்டுக்குடி இருந்தது, ஒரு 7 ஒரே ஒரு ஆட்டுக்குடி தான் இருந்தது. ஐஸ்வர்யம் விருந்துக்கு ஆள் வந்த உடனே அந்த பெரிய ஆட்டுக்குடியில் ஒன்று சமைக்கிறது விருப்பம் இல்லை. இந்த 7 ஒரு ஆட்டுக்குடி அதை எடுத்து சமைச்சாங்க. ராஜா கடும் கோவம் தான், அவன் மரணத்துக்கு பார்த்தோம், எங்கே அவன் ஆளை பிடிக்காங்க. வேறு யாரில்ப்பா, நீ தான்ப்பா, வேறு யாரும் வேறு நீ தான் தப்புன்னு தான் அப்போ கஞ்சிறார், மனசாப்பிட்றார். அந்த மனசாபம் இன்றைக்கி பாருங்கள், அநேகம் லேசாக மேலே தொடச்சி போயிடுவாங்க. அந்த சங்கீதக்காரனே மனசாபம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மாத்திரம் அவர் பல இடத்துல மனசாப்பிட்ருக்காரு. ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அபிதான் அவர் தாவீதின் தாசன் சொல்கிறார், எனக்கு பிரியமானு சொல்கிறார். தாவீதுக்கு கிருபை அருள்வேன்னு சொல்கிறார். இறைவனுடைய பிள்ளைகளுக்கே தாவீதின் கிருபை அருள்வேன்னு ஆண்டு சொல்லியிருக்கார். ஏசு 55 எழுதப்படி விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் சொல்றது ஈசாயின் குமாரன் தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கணும், எனக்கு சித்தமான செய்வான்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தரம் தப்புனா இவன் தப்பே பண்ணுவானு, தப்பு பண்ணலை ஏன்னா எழுதியிருக்கா. இந்த ஒரு காரியம் தவிர அப்படி வேறு தப்பு காணப்படலை. அப்போ இறைவனுடைய பிள்ளைகளாக நமது வாழ்க்கையிலும் இதுதான் இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானும் யார்? ஹல்லேலூயா. பரிசுத்தமும் பக்தியிலும் ஆவியிலும் அனலிலும் நாம் எவ்விதமாக இருக்கணும், கிறிஸ்துவுக்கு நற்கந்தங்களாய் காணப்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவ்விதமாக எனக்கு அகாசுவர் அரண்மனையில் இருந்த மொர்தெகாய் அவ்விதம் அகாசுவர் அரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். யூத மக்களுக்கு சாதகமாக தான் இருந்தார். ஆனால் அங்கேயும் ஒரு படுவாவி வந்தான் பாருங்கள், ஆமான். என்ன செய்தான் பாருங்கள். அவ்விதமாக இந்த மக்களை தொலைச்சி கட்டணுங்கிறதுக்காக ராஜா அரசனை போய் சொல்ல ஆரம்பித்தார். உமது ஜனங்களுக்குள்ளே ஒரு விகற்பமான ஜனம் இருக்குது. விகற்பமாக என்ன செஞ்சாங்க? களவானாங்களா, யார் வீட்டு காட்டுக்குடி தூக்கி வந்தாங்களா? அது இல்லை. இவன் விகற்பமான ஜனம். நம்ம எல்லாம் ஒழுக்கமாக இருக்காங்க, ஒழுக்கமாக காலையில் பாட்டு படிக்கிறாங்க, மத்தியானம் பாட்டு படிக்கிறாங்க, ராத்திரி பாட்டு படிக்கிறாங்க. நம்ம ஜனம் தண்டனை அடிச்சுக்கிட்டு கிடக்க ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம சாக்கடை மாதிரி அவங்க இல்லையே. நீ தான் அவன் என்ன சொல்கிறான்? உமது ஜனங்களுக்குள்ளே விகற்பமான ஜனம் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிதான். ராஜாவும் அப்படியா, நம்ம ஜனம் விகற்பமான வேறு என்னமோ செய்கிறாங்களே. ராஜா ஒரு குண்டை போட்டு அவ்விதமாக இதுதான் உலகத்தில் சிலர் வந்து சொல்லுவாங்க. ஒரு தலைமுறையில் ஒரு பாய் கரு நல்லா ஓட்டுவார். ஒரு நாள் கிட்ட வந்துடுச்சு, ஏதோ கவனக்குறை, பாஸு சலாம் அப்படின்னாரு. உடனே வண்டி மோதக்கூடிய நேரத்தில் நின்று போயிட்டு
எல்லாருக்கும் கேட்டால் சண்டை போடுவான். அவன் பாசு சலாமில் நினச்சி போச்சு, சண்டைலாம் போயிடுச்சு. ஏதோ வந்துச்சு பாசு, கொஞ்சம் விலைக்கு வந்துச்சு. அவர் பாடு இவர் பாடு போயிட்டார். இதே போல் இந்த ஆமான் என்ன செஞ்சான் பாருங்கள். அவன் அந்த அரசனை ஒரு இதாக செய்கிறதுக்காக, அரசனை தன் வழிக்கு நயப்படுத்துறதுக்காக உமது ஜனங்கள் விகற்பமான ஜனம், அவங்க விகற்பமான ஜனம், கோல் மூட்டிடுவாங்க, சண்டை விட்டுருவாங்க, பைப்பில் போகணும், அடியில் சண்டை தான் நடக்கும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு விகற்பமாக அவங்க வீட்டை பிடிச்சே பண்ணுறாங்க. அரசனுக்கு தெரியாது. யாராவது போய் ஐயா அந்த ஆமான்னு சொல்கிற முடியாது. அவங்களாம் காலையில் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, மத்தியானம் பாட்டு படிப்பாங்க, ராத்திரி பாட்டு படிப்பாங்க, அடுத்தவங்க யாரும் தலையிடவே மாட்டாங்கன்னு வேறு இன்னொருத்தர் கேட்டுக்கலாம். இவரை பொண்ணாக நினச்சிருந்தார். இந்த ஆமானை பொண்ணாக நினச்சிருந்தார். நினச்சிருந்தவனே சொல்கிற சேதாப்பா என்ன செய்யணும், அவங்கள அழைச்சி தூக்கணும், அதுக்கு நம்ம இவ்வளோ காசு கஜானா கட்டுவேன்னு சொல்கிறான். அவன் கஜானா நீ கெட்டவனா நீயே வச்சுக்கப்பா, நீயே வச்சுக்க, அந்த காசை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்கிறார். இந்த வேளையில் பாருங்கள், அங்கே இருந்து முருகக்காய் எங்கே இருக்கிறார்? அப்படி அரண்மனையில் ஒரு கந்தை துணியை போட்டுருக்க, கந்தை துணியோ கத்தருக்கு கடும் ஏழை கோலமதோ, அந்த மாதிரி ஒரு ஏழ்மை கோலத்தை காணப்பட்டார். யார்? முருகக்காய். அந்த வாசப்படியெல்லாம் காத்து கிடக்கிறார். இவ்வளோ இவருக்கும் தெரியும் இந்த முருகக்காய் யூதம் தான். அதனால் கடுப்பு ரொம்ப வந்துச்சு. இந்த யூதா இவன் இவ்வளவு காட்டமாக இருக்காங்க, நம்மளே எல்லாம் சலாம் சார், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட், எனக்கு தெரியாப்பா தப்பா சொல்லி மறைச்சிக்கிடுங்க. எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. இவன் குட் நைட்டும் போட மாட்டேங்க, குட் மார்னிங்கும் போட மாட்டேங்கான், சலாமும் போட மாட்டேங்கிறான். அசையாத பிள்ளை மாதிரி இருக்கானே, பிள்ளையார் மாதிரி இருக்கானே. நீ இவன் கோபத்தோடு போயிருக்கான். கோபத்தோடு போகிறோன்னு அங்கெல்லாம் வீட்டில் சொல்கிறாங்க. விதமாக இப்போ நீங்கள் ஒன்றும் செய்வேனா, ராஜாகிட்ட சொல்லிட்டீங்களா? இப்போ ராஜா என்ன செய்ய போகிறாரு? ராஜாவில் இன்னொரு ஒரு நல்ல ஒரு காரியம் வந்துடுச்சுமா? என்ன வந்துடுச்சியா? ராஜாத்தி எசரமாக இருக்காங்களே, எங்களுக்கு விருந்து வைக்க போகிறாங்க, ராஜாவுக்கு என்ன தான் வைக்க போகிறாங்க. அதுக்குள்ளே என்ன சீக்கிரம் எடுக்கிற இந்த ஆமானுக்கு தெரியாது. அதில் நோயா இஸ்ரவேல் நீ தான் பாக்கியவான். அதில் நோயா அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் கூமுட்டை தான். என்ன அந்த மாதிரி சீக்கிரட்டாக கேட்டாங்க, ஐயா உங்களுக்கு விருந்து வைக்க போகிறேன், வரணும். சரிம்மா வரணும். நீங்கள் மாத்திரம் அவர் ஆமான்னு வரணும். சரி வந்தாச்சு. 3 நாள் வந்து வந்தாச்சு. இதுக்காக எத்தனை நாள்? 3 நாள் நல்ல முதல் உபவாசம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இந்த புதிய வருடத்தில் உங்கள் வாழ்க்கை வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுது? சத்துருக்களை முறியடிப்பார் தேவன். ஹல்லேலூயா. சத்துரு எந்த விதத்தில் வர முடியும்? நம்ம குடும்பத்தாரை ஏவி விட முடியும், கடங்காரனை ஏவி விட முடியும், எப்படியும் வர முடியும். பெரியமாதிரி கடங்க சாதாரண வச்சவங்க அடைச்சிடலாம். ஹல்லேலூயா. அப்படி ஒரு கிரியில் கத்தை உருவாக்குவார். சண்டை போடணும்னா கத்தர் காரியம் செய்வார். இவன் இது சீக்கிரட்டாக நடந்த காரியம் ராஜாவுக்கு தெரியாது. அந்த அம்மா விருந்து வச்சுட்டாங்க. உடனே விருந்து பரிமாறப்படும் போது ராஜாத்தி உனக்கு என்ன வேணுமா? தேசத்தில் எவ்வளோ கேட்டாலும் உனக்கு பெரிய பங்கு கொடுத்துடலான்னு கேட்குறாரு. இல்லை ராஜா, இன்னொரு நாள் ஒரு விருந்து வைக்க போகிறேன், அதுக்கு நீங்களும் அவர் ஆமான்னு வரணும்னு. உடனே அவர் அவனுக்கு பெரிய சந்தோஷம். ராஜாத்தி எனக்கு விருந்து வச்சுட்டா, நான் தான் பெரிய பாக்கியம் அடிவானா. அங்கே முருகன் அதே மாதிரி தான். சரி இவனுக்கு விருந்து வேடிக்கை இப்படி போயிட்டுருக்கான். நம்ம மக்களுக்கு அடுத்து என்ன அடி வர போதும். ஆனால் நான் யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் நீ பாக்கியவான்னு சொன்ன வார்த்தை யார் சொன்னா தெரியுமா? அந்த ஆமானுடைய பொஞ்சாதி சுரேஷ் சொன்னான். அவன் யூத குலமானால் அவன் மேற்கொள்ள முடியாது, நீ தாழ்ந்து போது நிச்சயமாக சொன்னாள். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இறைவனுடைய கிரியை பாருங்கள். அவன் யூத குலமானால் நீ அவனை மேற்கொள்ள முடியாது. அவன் போகிறான். போன உடனே அதுக்கு முன்னாலே வேறு காரியம் நடந்துச்சு. 60 வருஷத்துக்கு தூக்கம் வரலனே காலை நடவடி பார்த்தார். அதில் முருகக்காய் ஒரு நன்மை செஞ்சார். 2 பேர் அவரை கொல்லன்னு விரும்பும்போது முருகக்காய் செஞ்சாருமே. உடனே முருகக்காய் அதுக்குள்ளே முருகக்காய் சில டிஸ்கன்ஸாக பண்ணி தூக்கம் வரலாம் உண்டாக்கிட்டாங்க. உடனே அவங்க வந்த சிரேசமாக சொல்லுது, இதை நீங்கள் முதல்ல அந்த ஆளை தூக்கில் போட்டுட்டு அடுத்தபடியே நாளைக்கு விருந்துக்கு போகலாமல். இப்படி ஒரு ஐடியா அவங்களுக்கு வந்துச்சு. என்ன உடனே வந்தார். ரொம்ப ரொம்ப விடலாம் வந்தார். அடுத்த அரசு நமக்கு என்ன செய்ய போகிறாரோ என்று இவர் படித்து பார்த்தவர். அப்போ முருகக்காய்க்கு ஏதாவது நன்மை செய்தது உண்டா? இல்லை. அவன் கூடுங்க அந்த ஆமானே வந்திருக்கு. கூட ஆமானை சீக்கிரம் கொடு. ஓட இவர் ஆமான் கேட்டிருக்காரு. ராஜா ஒரு மனுஷனை கணமனை விரும்புகிறாருப்பா. கணமனை விரும்பினா அவருக்கு என்னெல்லாம் கொடுப்பாரு? அவர் வச்சுருக்க தொப்பி, அவர் வச்சுருக்க ஷர்ட்டு, அவருக்கு பேண்ட்டு. இன்றைக்கி பேண்ட்டு கிடையாது. நீங்கள் என்ன ஐயா பேண்ட்டு சட்டைன்னு விரும்பி வண்டி விட்றாருன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் வச்சுருக்க குதிரை அடுத்தெல்லாம் ஏற்றி அவர் நிறைய ஏற்பாட்டு வச்சு ராஜா கணம் பண்ணுற மனுஷன். இவருக்கு என்ன தான் கனம் பண்ண போகிறாங்க? ஒரு வந்து வாசல் பிடிக்க முருகக்காய் விட்டாலும் விடுவார். இவன் தான் கனம் பண்ணுறதுக்கு உரியவன் வேணும்னு சொல்லுவார். நீனு அவன் நினச்சி சொல்ல ஆரம்பித்தான். நீ சொன்னது எல்லாரும் ஒன்றும் கூட தப்பக்கூடாது. ராஜாவுடைய முடியை தூக்கிட்டு போ, ராஜாவுடைய சட்டையை தூக்கிட்டு போ, ராஜாவுடைய குதிரையை தூக்கிட்டு போ, எல்லாம் செய். ஒன்று கூட தப்பாத இப்படி செய். யார் பேசணும்? நீ தான் பேசணும். ஏன்னா இந்த யாருக்கு செய்யணும்? இந்த வாசலில் கிடக்க பார்த்தியா முருகக்காய்
தூக்கு குளிப்பாட்டு, குதிரை மேலே வை, ராஜா கணவன் இவர் தான், ராஜா கணவன் இவர் தான், வாழ்க. செத்த முகத்தோடு ஆமாம் போக ஆரம்பித்தான். அந்த சிரேசம் எதிர்பார்த்துட்ருக்காங்க, நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும். என்னையா இவர் முக்காடு போட்டுட்டு வர்றாரு. ஏன்னா தோல்வி வந்த அப்படின்னா தள்ளி முக்காடு வெளியில் பார்ப்பாங்க, கொஞ்சம் முகம் ஆடலை. என்ன ஆமாம் நினச்சி நேரத்தில் ரொம்ப உற்சாகமாக இருந்தீங்க, ஒரு முடியாக போகிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா, அதனால முக்காடு போட்டுட்டு போகிறாரு. இவங்க தூரத்து பாருங்கள், என்ன இருந்தாலும் திடீர்னு முக்காடு ஏம்மா இந்த மாதிரி அதான் சிரேஸ் சொல்லி என்ன சொல்லி, அவன் யூத குலமானால் நீர்வனை மேற்கொள்ளாது தாழ்ந்து போது நிச்சயம் சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த வசனம் எடுத்தால் வாசிங்க, உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அவன் மனைவியுமாகிய சீரேசு அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார். நிச்சயமாக இறைவன் நம்மை மேற்கொள்ள விட மாட்டார். பிரிய தேவஜனமே, புதிய வருடம் நமக்கு மிகவும் ஆசிரமாக கற்று தரப்போகிறார். ஹல்லேலூயா. அதில் ஒரு வெற்றி உள்ள ஒரு ஆண்டாக இருக்க போகிறார். அதுக்காக கத்தை சோதரிப்போம், நான் பாக்கியவான்களா. ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், முருகா எவ்விதமாக இருந்தார் பாருங்கள். அப்புறம் ஒரு மேன்மை கிடைச்சப்போ அவ்விதமாக இருந்தார். தன் குலத்தாருக்கெல்லாம் அவ்விதமாக என்ன செய்தார், பறிவு உண்டாக முடியாது பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தார். சோதரம் சோரம் 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 முதல்ல நான் சொல்ல வந்து வாசிங்க, அப்புறம் இன்னொருக்கா வாசிக்கலாம். 8ஆம் 15 வாசிங்க, மறுபடியும் இன்னொரு வசனம் சொல்கிறேன். இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. அங்கேயும் அந்த நாட்டுக்காரன் கட்டாயிருந்திருப்பாங்க, இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அந்த சூசானரும் எத்தனையோ 100கணக்கான மக்கள் காத்து கிடந்திருப்பாங்க. ராஜா போட சோறு போடுவார். ஏன்னா அரண்மனையில் சில சாப்பாடெல்லாம் சில இடத்துல போடுவாங்க. நம்ம ஊரில் வழக்கம் இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் இப்படி கைத்தில் கண்ணை தொடச்சி ஏழையிலாம் பார்ப்பாருன்னு சொல்ல கிளம்பி தான். என்றைக்கா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு கேட்டுறாங்க. எம்ஜிஆர் கண்ணை தொடச்சி அவர் ஏழைகள் உதவி செஞ்சாருன்னு ஓரளவு நம்புகிறோம். என்னப்பா நம்புவோம் வேண்டாமா? நம்புவோம். சரி, சோதனம் நம்பி செஞ்சுருக்கிறார். ஆனால் அது என்ன இறக்கும்போது 5 ரூபா கிட்ட நிறைய கெட்டுருந்துன்னு சொன்னாங்க. இருந்து போட்டு சாப்பிட்டு போகிறாரு. கடையில் ஜானகியமாக ஒன்று கூட கிடைச்ச மாதிரி தெரியல. எவன் சுட்டிட்டு போனான்னு தெரியல. அவர் அடக்கம் பண்ணிடுறாங்க. காந்தி பிறகு துளிமாக தெரியும் எனக்கு. அப்புறம் கொஸ்டின் போட போகிறாரு. கொஸ்டின் போட உங்கள்கிட்ட பின்னால் முடிச்சுக்குவேன். சரி, சோதனம் ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஹல்லேலூயா. அவன் பாருங்கள், அவன் அமிதமான மொர்தெகாயுடைய மேன்மை பார்க்கும்போது அவன் தன் குலத்தாருக்கெல்லாம் பரிவுண்டாக பேசுகிற ஒரு மனிதனாய் அவர் காணப்பட்டார் என்பதை நான் காணணும். சோதரம் வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகஸ்துவருக்கு இரண்டாதவனாகவும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி தன் ஜனத்தாருடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். பாருங்க, அந்த ஆமான் போஸ்டிங்கில் இவர் வந்துட்டார். அது மாத்திரம் ராஜா இப்போ அதோட நல்ல ஆள் கிடச்சி வச்சு இல்லாத உரிமையை கொடுத்தார். அதுகளுக்காக அந்த தன்னுடைய ஜனத்துக்காக சமாதானமாக பேசுகிறார். இன்றைக்கி நம்ம ஆண்டு விட்ட நம்ம பிள்ளைகளுக்காக சமாதானம் ஜெபணும் கற்றுக்கட்டான்னு செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அங்கே பாருங்கள், 51ஆம் சங்கத்தில் தாவீது விதமாக எருசலேமின் மதிலை கட்டுகிறான்னு சொல்கிறார். அவர் எருசலேம் மதிலை போல் இருந்தார். அவர் அரண்மனைனா அது மதில். அவ்விதமாக அரண்மனை வந்து ஒரு அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக 122ஆம் சங்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அரண்மனை தான் அரண்மனை, அலங்கம்னா காம்பவுண்டு சுவர். இவர் காம்பவுண்டை போன மக்களை காக்க வேண்டிய அவர் இடிந்து போனேன்னு சொல்கிறார். சீயோனுக்கு பிரியத்தினுடைய நன்மை செய்யும் எருசலேமின் மதிலை கட்டு. மதில் இடிஞ்சு போச்சு ஏசப்பா, மதில் சரியானதான் மறுபடியும் நான் பலி செலுத்த முடியும். மதில் சரியான மறுபடியும் நான் தூக்கி நிறுத்திவிட்டால் அவிதம் விண்ணப்பம் பண்ணினார். இது 51ஆம் சங்கம் வாசித்தீங்களா? அப்படி இருக்கிறார். அதனால கர்த்தர் சபைக்கு கொடுத்த உபதேசத்தோட பெரிய மேன்மையான சட்டம். ஹல்லேலூயா. ஏன்னா அவிதம் 23ஆம் தேதி தான் நினைக்கிறேன். ஆமாம், கடந்த மாதம் 23ஆம் தேதி அவிதமாக இங்கே ஐயா அவங்க தவறி போயிட்டாங்க. 22ஆம் தவறி போயிட்டாங்க. ஒரு அடக்கம்லாம் 21ஆம் தேதி தவறி போயிட்டாங்க. அப்படி தானம்மா? 21ஆம் தேதி இருப்பாங்க, 22ஆம் தேதி நடக்கும், 23ஆம் தேதி ஆறுதல் கூட்டம் நடத்தணும். ஆனால் ஏற்கனவே நமக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்காக அவர் நம்ம சபைக்கு வேண்டியவர், சபைக்கு பல காரியம் செய்கிறார், ஊழியக்காரங்களும் நேரிச்சு சபை மூலம் அவருக்கு நல்ல நன்மை கிடைச்சிருக்கு. அவர் இது பையன் திருமணம் கட்டாயம் வரணும். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் வர முடியாது தான். ஆனாலும் நீங்கள் அதுக்கு முன்னாலேயே பின்னாலே என் பிள்ளையை ஆசீர்வதிச்சு போகணும். அவனுக்கு கல்வியே ஏபிசிடே 26 எழுத்துன்னு தெரியாதவனே எனக்கு கல்விக்கு ஒரு ஞானம் கொடுத்து நான் ஒன்று அவனுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் எல்லாம் என்கிட்ட டியூஷனுக்கு வந்துடுறாங்கப்பா, ஜெபம் தான் உங்களுக்கு ஞானம் தருவார் ஆண்டவர். அதில் இல்லையா 10 நிமிஷம் வாங்கலாம் என்னோட வந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன்.
அவருக்கு எது இருக்காத மேன்மையாகிடும். என்னப்பா நீ கூட போ இன்னைக்கு ப்ரோக்ராமை போட்டு வா, உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் ஞானத்தை தருவார். ஹல்லேலூயா. அப்போ அன்றைக்கி 23ஆம் ஞாயிற்றுக்கிழமை இதை முடிச்சுட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டான். அவருக்கு சாயங்காலம் வரைக்கும் மண்டபத்தில் தான் இருப்போம், கட்டாயம் வாங்கன்னு சொல்கிறார். போய்கிட்டு இருந்தோம். போகும்போது சாத்தூரில் ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு போனால் மழை கடுமையான விட செல்லில் வருது, தம்பி என் உடம்பை பாருப்பா, அந்த மேலே உள்ள காயத்தெல்லாம் பிள்ளை அதை போட்டு விட்டுருக்கா, தம்பி என் உடம்பை பாருப்பா, அப்பாட்ட சொல்லி எனக்கா ஜெபம் சொல்லப்பா, அப்படியே முழங்குற சத்தம் கேட்குது. நான் பார்த்தேன், அவ்வளோ பரிதாபமாக இருந்துச்சு. உடனே கேட்டேன், எங்கேம்மா இருக்கிறீங்க? விருந்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அப்போ நாங்கள் விருந்த வரோம், அப்புறம் போயிட்டோம். போனால் இதான் சொன்னேன், ஏம்மா பாவம் தான் வாழ்க்கையில், பாவத்துக்கு தான் ஒரு நிவாரணம் தரும் சபைன்னா எல்லாம் நடக்கும். பாவத்தை ஒரு மனுஷன் விடலைன்னா கட்டாயம் விடலை கிடைக்கும். இது ஒப்பு விடு. இன்னும் சொல்லிக் கொடுத்தோம், நீ சொல்லிக் கொடுத்து தெரிஞ்சோ வருத்தப்படாமல் பிள்ளை சொல்லிக் கொடுத்தது ஏற்றுக்கிட்டா. ஹல்லேலூயா. இந்த காலத்தில் இன்னும் தவறு நடந்திருக்கும். இந்த காலம் என்ன நமக்கு சொல்கிறான்னு சொல்லிட்டா சிலர், ஆமாம் பாஸ்டர் பெரிய தான் எதை பெரியதாக சொல்லிட்டார், இல்லாட்டி சொன்னால் அடிமையாக வாங்கிக்க வேண்டியது வந்துடும். அதனால சொல்லாமல் இருக்க நல்லது. என்ன சலமம் அப்படி நடக்குமா? நம்ம சொல்ல மாட்டோம், அதுக்கு மேலே எழுதிக்கு மேலே போக மாட்டோம். கடல் போயிடாத, வண்டி விட்றாத, சப்தப்பண்ணி இறஞ்சிருவான்னு சொல்லிடுவார். அப்படிப்பட்டால் இல்லை கொஞ்சம் பின்னால் தானும் லேசாக விட்டு பார்ப்போம். அதெல்லாம் நல்லா செஞ்சுருக்கேன், நல்லா செஞ்சுருக்கீங்களா, சரி நல்லா சரி, அடுத்தபடி நல்லா செய்யணும், அடுத்தபடி வாசலை பார்த்து வீடை பார்த்து போயிடும். இதுதான் புதிய விஷயம் முடியும். ஹல்லேலூயா. மற்றவங்க நம்ம கெஞ்சிறதோ கதறதோ கிடையாது. என்ன பாட்டு தானப்பா சோதனம் செட்டி குறிச்சிலையும் அவர் ஒன்று என்ன பண்ணுறாருல பாரு, இறைவனை எல்லாம் செய்கிறாரு. அப்போ என்ன நடந்தது, அங்கே போக தான் சொல்லி கொடுத்தேன். பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்க மதுரையில் கொண்டு போனாங்க, பல காரியம் செஞ்சாங்க, பிள்ளைங்க சோகமாக இருக்குது. மறுபடியும் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் பிறகு யோசனை ஏன் அப்படி அடிக்கடி வருதுன்னா, பிறகு ஸ்பீக்கர் இருக்கியா அதுக்கு அந்த இழுக்கிறதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இடப்பட்ட நாள் கொடுக்காதுன்னு பாதி பண்ணி டாக்டர் சொல்கிறேன். அவன் கொஞ்சம் சந்தோஷம், சரி இனிமேல் தப்பிச்சிடலாம், நம்ம பிள்ளையை தப்பிச்சிடலாம். ஹல்லேலூயா. நம்ம தப்பிச்சிருக்க முடியாதா? என்ன செம்மி சொல்லு, சரி நீயே யோசனை பண்ணியில் சொல்கிற. சோதனை நம்ம ஓடுற அலையிலேயே அவன் தப்பிச்சிடணும். சரி ஹல்லேலூயா. சோதனை தெய்வத்துடைய பரிசுத்தமான நாமத்தில் கர்த்தர் எல்லாம் செய்வார். இந்த வருடத்தில் அப்படி சில மரண போராட்டமான சூழ்நிலை. அங்கே நாங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு வரோம், நம்ம பிள்ளைங்க ஆஸ்பத்திரியில் கிடக்கு. அது வந்து கேட்ட பிறகு இவ்வளோ சீரியஸான கண்டிஷனாக அது சனிக்கிழமை ராத்திரியே தெரியும், நம்ம பிள்ளை ஜோகனாக்குன்னு சோமலன்னு. அன்றைக்கி செய்திக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு தான் கர்த்தர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டாலும் சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக செய்தியை மூடி வை காலையில் தருவேன்னு சொன்னார். அந்த செய்தி எபிரேயருக்கு செய்தி கர்த்தர் கொடுத்தார், தலைப்பு கொடுத்தார். அவர் தான் சோதிக்கப்பட்டு பாடுபட்டணும், சோதிக்கப்பட்டு உதவி செய்ய வல்லவராக கொடுத்தார். பைபிளை மூடி செய்தி காலையில் தருவினார். காலையில் அடுத்தபடி இப்போ பிள்ளை நல்லா இருக்கணும் செய்தி ஆரம்பிச்சு அன்றைக்கி நல்ல காலம் செய்தி. ஹல்லேலூயா. சில தயாரிப்பே இல்லை தான் மிக அழகான செய்தி கொடுத்தாங்க. அது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. தயார் பண்ணி தொண்டை இழுத்துக்கிட்டு கிடந்தா கொஞ்சம் குறையாங்க கிடக்கு, அதை பற்றி பரவாயில்ல, கர்த்தருக்கு சோதரம். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் ஓடும் போருக்கு தொண்டை கொஞ்சம் நேரம் ஓடும், சரியா? தெய்வத்துடைய பரிசுத்தமான நாமத்துக்கு விடாது. அப்போ தாவீது சொல்கிறார், என் மதில் இடிஞ்சு போச்சு, அரசனே விழுந்து போயிருந்தா ஜனங்களுக்கு என்ன முடிவு வராமல் கெஞ்ச ஆரம்பித்தார், கதற ஆரம்பித்தார். கர்த்தர் மன்னிப்பு கொடுக்க ஆரம்பித்தார். அவர் ஒரு இடத்துல மாத்திரமா மன்னிப்பு. நீங்கள் சங்கீத புத்தகத்தை பார்த்தீங்கன்னா தாவீது தன்னுடைய தவறுக்காக பல இடத்துல மன்னிப்பு கொடுக்கார். 130ஆம் சங்கீதம் பெரிய ஆழத்தத்துவமாக மன்னிப்பு கொடுக்கார். 110ஆம் சங்கீதம் காணாமல் போன ஆட்டோ போகிற போயிட்டேன் சபா, என்னை தேடி கண்டுபிடிங்க, உங்கள் சம்மந்தம் நிறுத்துங்கன்னு சொல்கிறார். என்னுடைய ஆத்மம் பிழைச்சிருந்து நம்ம துதிக்கணும் அப்படிலாம் கேட்டுக்கொண்டார். இப்படிலாம் ஒரு பாவரிக்கை செஞ்சால் கர்த்தருடைய இறக்கத்தை பெற்றார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நமக்கு கொடுக்குற கிருபை தாவீதுன்னு நிச்சயமாக கிருபை நித்திய உடன்படிக்கை அனுசவேன்னு சொல்லியிருக்கிறார். 55ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை யாருக்கு சொல்லப்படுறா? இறைவனா இயேசு அங்கே வரப்போகிறான்னு சொல்கிறார். அவரை ஜனக்கூட்டத்துக்கு ஒளியாக வைப்பேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன வசனம் அப்படி இருக்காமா? வாசி, அதை வாசிப்போம். அதிபதியாகவும் ஏற்படுத்தினார். அவன் இறைவனாய் கர்த்தர் அபிதமாக நேசகமான அபிதமாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. எனக்கு அபிதமாக இஸ்ரவேலுக்கு மாத்திரம் பிரஜாதிகளுக்கு வந்து ரட்சிப்பு வெளிப்பட்டிருக்கு. அதுக்காக கர்த்தரை சோதரிப்போமாக. நாமும் பிரஜாதிகள் நம்மையும் அவருடைய பிள்ளைகளை மாற்றிக்க முடியாது, அவருக்கு சோதரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய சிறலை மாற்றியிருக்கா, அதுக்காக ஆண்டவருக்கு சோதரம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த வருடத்தில் கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு வெற்றியான வாழ்க்கைன்னு தருவோம்னு சொல்கிறார். இதுக்கு நம்ம வாழ்க்கை ஜெப வாழ்க்கை அதிகமாக தேவைன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அவன் ஜெபம் பண்ணி எல்லாவற்றையும் பெற்றவங்களும் எல்லாம் கர்த்தர் ஆயத்தமாக பெற வேண்டும். ஹல்லேலூயா. சோதனை அடுத்த காலம் அவிதமாக இஸ்ரவேலின் பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்புவானு யாரும் சொல்லப்படுது. பாக்கியவான் பரிசுத்தம், பாவரிக்கை ஒரு பாக்கியம். நீங்கள் 32ஆம் சேர்ந்து விளக்கத்தை பார்த்து பாக்கியம். விசுவாசம் ஒரு பாக்கியம். வாசிக்கலாம். லூக்கான 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
லூக்கா 1:45 ஆமாம், தெய்வத்துடைய பிரசுத்தம் உண்டு நாமத்திற்குமே உண்டு. ஹல்லேலூயா. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றெடுக்கிற மரியாதைமா அங்கே அமிதமாக அவங்கள தூதனை பலப்படுத்தினார். ஏம்மா நீங்கள் ஒரு தனியாக தான் தனி பெண்மை தான், நீங்கள் ஒரு கன்னியான பெண் தாம்மா, ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ள வெளிப்பட சுத்தமாக இருக்கார். அதனுடைய பிரசுத்தம் உங்களுக்கு நிழலிடம் நிழலிடும் உங்களுக்குள்ள வெளிப்படும் தேவனுடைய குமாரன் சொல்லப்படும் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். கபிரியல் உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தும் கர்ப்பமாக இருக்கா, அவளுக்கு இது 6 மாதம் சொல்லவே உடனே இதை அங்கே டவுட்டை இவரே சொல்கிறார். அந்த தூதனை நம்ம டவுட்டை இன்னும் நீங்கள உறுதிப்படுத்திக்கணும். இவ்வளோ உறுதி பண்ணியிருக்காங்க, என் ஆண்டவருக்கு அடிமை விசத்துடையான்னு ஒப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இவரே ஒரு காரியத்தை சொல்லிக்க அதையும் பார்த்துட்டு போனோடனே அந்த மாதிரி பேசுகிறாங்க. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்து வந்தது என்ன காரியம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. விசுவாசித்தை நீ விசுவாசித்தாமல் அது பாக்கியம், அந்த விசுவாசத்தை தள்ளியிருப்பேன் கிடைக்காது, வேற ஒருத்தருக்கு போயிருக்கும். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்த பாக்கியவதி. இப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க. அடுத்து வாசிங்க 48 வாசிக்கலாம். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சந்ததியும் பாக்கியவதி என்று சொல்வார்கள் என்று எழுதப்படும் வார்த்தை பார்க்கணும். தெய்வத்துடைய பரிசுத்தம் நாமத்திற்கு விடாத இந்த மாதிரி முதல் வாழ்த்தையும் வளர்த்திட்டாங்க. என்ன வளர்த்தினா பாருங்கள், என்னை ஆண்டவருடைய சோதரம் சொல்ல போனார், வீட்டு பிரித்து வாழ்த்தினார். வார்த்தை கேட்டபோது அது விட்டது. வாசிங்க. நான் என்னை ஆண்டவருடைய தாயாரையும் சொல்லி வாழ்த்தாருங்க. 41, 42, 43 வருஷம் வாசிக்க. மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. ஏன்னா இந்த மாதிரி முதல்ல வாழ்த்திட்டாங்க. என்ன வாழ்த்தினாங்க? சகரியான வீட்டு பேசி எல்சோது மரியா என்ன சொன்னாங்க? அந்நாளுக்கு மரியாதை இருந்தது. மலைநாட்டில் இதாக போய் வீட்டு பிரவேசம் எல்சோது வாழ்த்தாங்க. வாழ்க்கமா இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் ஐயாவுக்கு உனக்கு ஒரு அருமையான குழந்தை ஆண்டு தரப்போகிறார், நீ வாழ்க்கைனாங்க. இந்த அடுத்த வாழ்த்து தெரிவிச்சுதாங்க. என் ஆண்டவருடைய தாயாரே என்கிட்ட வந்தது எவ்வளோ பாக்கியம்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இதனுடைய விசுவாசத்தின் பலன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க நமது வாழ்க்கையில் இந்த நாள் நம்ம ஆண்டு பெரிய தகுதிப்படுது, சாதாரணமான பெரிய தகுதி மக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலை பாக்கியவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் உனக்கு ஒப்பான்னு யார் சொல்லியிருக்காரு? இப்போ நம்ம விசுவாசம் மிகவும் பலமுள்ளதாக இருக்கணும். விசுவாசத்துக்கு எல்லாம் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அறகுறையான விசுவாசம், உறுதியான விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பாரினர் ஒருத்தர் அவங்க ஒரு மிஷனரியை பார்த்து கேட்டாராம், நீ ஆண்டவர் விசுவாசிக்கிற? ஆமாம். ஆண்டவர் மேல் முழு நம்பிக்கை? ஆமாம். முழு சுவாசம் தானே? ஆமாம். மார்க் 16 இப்படி ஒரு வசனம் எழுதியிருக்கு தெரியுமான்னு கேட்டார். அவன் தெரியும். என்ன வசனம்? அவருக்கு சாவுக்கு எதுவான கொண்டு கூட சாவு ஆக மாட்டான்னு எழுதியிருக்குல்ல. ஆமாம். அது விசுவாசிக்கிற? ஆமாம். சுவாகம். கையில் ஒரு பால் டாயில் வச்சு பூனைக்குட்டி செத்து போச்சான். பூனைக்குட்டி மேலே பாரு என்னாச்சு, பூனைக்குட்டி செத்து போச்சு. இவனு குடிக்க தயாரா? குடிங்க, விசுவாசத்தை கொடுக்குறேன். அந்த அளவுக்கு ஒன்றுமே நடக்கிறேன். முடிச்சு பார்த்துருக்கேன். பார்த்து அவனுக்கு ஒன்றுமே இல்லை. மருத்துவமனை கொண்டு வர அவங்க பால் டாயலும் இல்லை, ஒரு டாயலும் இல்லை, சாதாரண உடலில் எல்லாம் இயங்கிட்டு இருக்கிற ரத்தம் ஓட்டம் எல்லாம் சரியாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அமிதமான பிடிவாதம் பண்ணணும், கிறிஸ்துவ ஏற்கனவே கிறிஸ்துவ சாட்சியாக மாறினான்னு ஒரு சாட்சி உண்டு. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தேவன் பெரியவராக இருக்கிறார். நம்ம தம்பி இஸ்ரவேல் தேச என்னத்தை சாதிச்சுட போகிறாரோன்னு நினச்சேன். நான் போகும்போது சொன்னேன், கால்கள் பழைய ஆயிரம் போது அங்கே நடக்க போட்டு படைக்கிறாங்க. அது தம்பி சொன்னால் அங்கே எல்லோரும் 10 ரூபா தாங்க, 10 ரூபா தாங்க. நாடு போக கஷ்டத்தில் வந்துடுச்சு. ஏன்னா அன்றைக்கி அந்த சதாம் ஹுசேனை ஒழுங்காக போடுறதா இன்றைக்கி அவங்க யுத்தம் பண்ண மாட்டாங்க, போய் பயந்துருப்பாங்க. இன்றைக்கி போங்க அவங்க யுத்தம் பண்ணி நெருக்கடி ஆகிடுது. தம்பிகிட்ட கேட்டாங்களாம், உள்ளதானப்பா சொன்னேன், போய் கேளுங்க இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு அண்ணே 10 ரூபா தாங்க, 10 ரூபா தான், எதாவது கடலை மட்டும் அங்கே வாங்கித்தாங்க, எத்தங்கெல்லாம் சாப்பாடும் எதாவது ரேஷன் தான். ஏன்னா நாட்டில் நெருக்கடி வரும், அவ்வளோ தான் கொடுப்பாங்க. ஏதோ உணவு போட்டு போடுவாங்க, இல்லாட்டி ரேஷன் உள்ள தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு செழிப்பான தேசம். ஆனால் அதுக்கு அந்த தேசம் அப்படி இருக்காது. நம்ம தேசம் தான் செழிப்பாயிரும். ஹல்லேலூயா. கட்டாயம் செழிப்பாயிரும். ஏதோ இந்த காலத்தில் அவங்களுக்கு ஒரு சோதனை. ஏன்னா அவங்களும் கொஞ்சம் வெளி தப்பி தான் போகிறாங்க. கரெக்டாக கத்தருடைய பார்த்தா சரியாக போகாமல் போகிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், சரியாக தெரியாது. அவங்களையும் கத்தருக்குள்ளே நடத்து நம்ம தேவம் பண்ணுவோம், கத்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால் இஸ்ரவேல் தேசம் கட்டாயம் பள்ளியோட போகாது, கத்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் சித்தத்தினால ஒன்று நடக்கணும், அது அவர் சித்தம், அதுக்கு நமக்கு தடை பண்ண முடியாது. இன்றைக்கி நாம் இஸ்ரவேலர். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல். அது மாத்திரமில்லை, ஆவிக்கேற்ற யூதன். அவன் இஸ்ரவேலுக்கு அமைந்த யூதன் விசேஷித்தவன். ஹல்லேலூயா. அதங்கே தான் இயேசு பிறப்பார்னு யாக்கோபு தன்னுடைய குமாரனை ஆசீர்வாதம் சொன்னார் என்பதை ஆதியாகமம் 49 10 பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அப்போ அந்த யூதனை குறித்து எங்கள் அப்போஸ்தலன் வர்ணிக்கிறார். மாம்சத்தின்படி யூதன் இல்லை, எழுத்தின்படி உண்டானது இல்லை, ஆவின்படி உண்டான விசுவாசமே விசுவாசம், ஆவின்படி உண்டான யூதனை சாட்டி போகிறார். ஹல்லேலூயா. இந்த மேன்மை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று எழுதி வைக்கப்படுகிறார். அதாவது ரோமர்கள் வந்து இந்த வசனத்தை பார்க்கணும். எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி உண்டான அனுபவம். இன்றைக்கி ஆவியினால் அந்த கிருபையை ஆண்டவன் தந்திருக்கிறார். அதுக்காய் ஆண்டவருக்கு அதிகமான சோத்திரம் செலுத்துமாக. சோத்திரம் சோரம் 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 ரோமத்தில் எழுதணும் வசனம். அதில் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்கம்மா. ஆதலால் ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம கர்த்தர் அவ்வளோ தகுதிப்படுத்துக்கார். நம்ம இஸ்ரவேல் மாத்திரம் இல்லை, அதை பாருங்கள் பிரதானம் நம்மளுடைய யூதர்களாக கர்த்தர் அங்கே இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. அவன் யூதர்னா துதி செலுத்துகிற கூட்டம். யூதாங்கிறதுக்கு ஆவிக்கேற்றவரான் துதி. இவங்க துதி செலுத்துகிற கூட்டமாக கர்த்தர் நம்ம அங்கே இருந்திருக்காரு. ஹல்லேலூயா. பிரியமானதை நம்ம துதி செலுத்தணும். அடுத்தபடி அந்த வசனம் சொல்கிறது, அவர் சகாயம் செய்கிறவர். வாசிங்க மறுபடியும் 28 33 பிரசங்கம் வந்து வாசிங்க 33 29. அவன் சகாயம் செய்ய கேடும். அவர் சமயத்துக்கு ஒரு சகாயராக இருப்பார். எபிரேய கர்த்தர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை கடைசி வசனங்களே பார்க்கிறோம். என்ன பார்க்குறேன்னா, இரக்கத்தை பெறும், ஏற்ற காலங்கள் சகாயம் அடையும், கிருபை அடையும், தைரியமாக கிருபை தந்தர்களை சேரக்கிடும். எதுனாலும் ஆலயத்துக்கு கர்த்தர் உதவி செய்வார். நம்ம ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. நான் யூதன் என் ஜெபத்தை கேட்பார். நான் துதிசேத்தன் ஜெபத்தை கேட்பார். அவிக்கேற்ற இஸ்ரவேல் நான் என் ஜெபத்தை கேட்பார். போங்க கட்டன் ஜெபம் கேட்பார். ஹல்லேலூயா. நான் சொல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். நம்ம சர்ச்சில் 99% எல்லாம் பாசிட்டிவ் தான். ஹல்லேலூயா. நெகட்டிவ் கிடையாது. ஹல்லேலூயா. இது நான் இல்லை, கர்த்தராக உண்டாயிட்டு, இது சபை நிமித்தம் உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. அதுக்காக கர்த்தரை சோதரிங்க. ஆனால் உடனே இந்த வருஷத்தில் என்ன பிரச்சனை உடனே ஆளிடுவாங்க. உடனே கர்த்தரை சொல்லும், உடனே கேட்போம், உடனே செய்வார். அவர் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிறார். பிரியமானே, எபிரேய கர்த்தாவில் அப்படிதான் இருக்குது. 4ஆம் அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சுமந்துப்போம். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். எல்லாம் செய்கிற காத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார் என்று ஏசாயா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறார். அவன் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பான்னு சொல்லப்படும். அடுத்த வசனம் 19ஆம் வசனம், நீ அழுது கொண்டிருக்கிறாய், சீயோனும் சேர்ந்தவர்கள் எருசலேம் வாசமாக இருப்பார்கள், நீ அழுது கொண்டிருக்கிறாய், காரணம் நீ யூதன், நீ ஆவிக்கிற இஸ்ரவேல். ஹல்லேலூயா. உன்னுடைய கூப்பிடுதலுக்கு உடனே செவி கொடுப்பார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவன் இறைவனுடைய பிள்ளைகளாக இருக்க அந்த உணமாய் இந்த புதிய ஆண்டில் நம்ம தீர்மானம் காலமான கட்டாஞ்சவனும் அன்னை ஆமான்னு பிச்சோன்னா கூட பக்கத்து விடானு அங்கே ஓயாமல் இவங்களே ஒரு வித்தியாசமானவங்க தான். என்னப்போ வித்தியாசம், தோத்திரான்னு கிடம் சொல்லட்டும். எப்போன்னு சொல்கிறாங்க, காலையில் சொல்லுவாங்க, மத்தியானம் சொல்லுவாங்க, சாயங்காலம் சொல்லுவாங்க. தோத்துறது என்னையே கிடச்சிது. கொஞ்ச நாள் கழித்து பாரு அவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கி அநேக விதமாக மிகவும் ஏழ்மையாக இருந்து மிகவும் ஆசீர்வப்படுங்க. நம்ம ஏழ்மைன்னு பாருங்க, 2 ரூபா காணிக்கிறது தந்தவங்க இன்றைக்கி 2000 ரூபா தரீங்க. சரியா? 2 ரூபா 200 பைசா தந்தவங்க இன்றைக்கி 2000 ரூபா தரீங்களா? சரிங்களா? இல்லைன்னா இல்லை கதை முடியாது. இங்கே 2 ரூபா கொடுத்தீங்கன்னா டீ காரே வந்தால் கூட 2 ரூபா. காப்பி எவ்வளோ வைப்பாங்க? காப்பி அவங்களும் போய் காப்பி 2 ரூபா வச்சுரு காப்பி. முன்னால் பலகாரம் நம்ம கடை கோயிலில் பலகாரம் அவர் 4 நாளைக்கே பலகாரம் கொடுப்பார். ஒரு 50 பைசா பலகாரம் வந்தால் கொத்தனை அத்தனை நேரம் கொடுத்துடலாம் வாடகை கடைலாம். அப்படிப்பட்ட ஒரு காரணம் இப்படி ஒரு காரணம். அவன் பாருங்கள் 2 ரூபா கொடுத்தவங்கள 2000 ரூபா கூட வச்சுருக்காருல, வைக்கலையா? எல்லாம் யோசனை பண்ணுங்க. ஜெமி பயப்படாது, தருவார் ஆண்டவர். 2000 கூட தருவார். ஐயோ கேட்டு வாங்கிடுவாருன்னு பயப்படாது. நான் கேட்டு வாங்கவே மாட்டேன், ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் ஜெமி ஆசீர்வாதமாக தர சொல்லுங்க, ஆண்டவர் தர சொல்லுங்க. அவன் ஆசீர்வாதமாக இருந்தால் தானே தர சொல்கிறாங்க. நீ ஆசீர்வாதம்னு ஆண்டவர் சொல்கிறார், பிரேக் போடு, கொஞ்ச நாள் போடு, கடன் கேட்க முடியாது. ஆசீர்வாதம் கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. மற்ற சபையில் கட்டாயப்படுத்தி வாங்கிறாங்க, நம்மளுடைய வாங்கலை, யார்ட்டையும் வாங்கலை. மற்ற சபையில் கட்டாயப்படுத்தி வாங்கிறாங்க. இந்த தசம் கூட திருவண்ணம் இல்லாட்டி இந்த திருவண்ணம் எடுக்க கூட அப்படியே சட்டம் போடுறாங்க. நம்மளுடைய சட்டம் போட நீ போட மாட்டேன், நீங்கள் பயந்துறாங்க, ஒருபோதும் போட மாட்டேன். ஹல்லேலூயா. சோதரம் நம்ம கத்திரிக்காய் பிள்ளை நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அதான் நம்முடைய ஆண்டவர், நம்ம ஏழை பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம் அவங்க சபைக்கு எவ்வளோ செய்வாங்க, அதை செய்யுங்க ஆண்டவரே. அப்படி தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். ஹல்லேலூயா. ஆனாலும் பற்பல வந்து கர்த்தர் உதவி செய்கிறப்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. கிறிஸ்துமஸுக்கு முந்தின நாள் அன்றைக்கும் புதன்கிழமை தானே, செவ்வாய்க்கிழமை எங்கள் துறையூர் சேர்ந்த
மல்லமான்னு சகோதரி வந்திருக்காங்க. மல்லமான்னு தெரியாது, யாரும் ஃபோன் மூலமாக யாரோ துறையில் வந்திருக்கிறாங்க, நம்ம சபையில் ஒரு பொருத்தனை பண்ணாங்கன்னா அதுக்காக செய்யணும் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இது யாருன்னா கிறிஸ்துவன்னு சொன்னேன், செவலார்பட்டிக்காரங்க அறியறதுக்காரன்னு சொன்னேன். அப்போ உடனே ஐயா சம்பரம் வீட்டில் தங்க வச்சு ஃபோன் பண்ணி ஒன்று எமனேசர் பண்ணோம். அது மல்லமா நம்ம சபைக்கு வந்தவங்க தான். ஒரு காரியத்துக்கு பாவரிக்கை பண்ணாங்க. என்னென்னா போலீஸுன்னு புருஷன் டபாடாவன்னு அடிச்சு போட்டாங்க. அதனால அதுக்கு மனது தாங்க முடியல. பிள்ளைகளுக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்தேன். அவர் இம்சை தாங்க அவன் சொல்லிட்டாங்க, அதை அடிக்க பண்ணி தான் அவனு வந்தாங்க. உடனே அறிக்கை பண்ண பாரு புருஷனையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. மாதாவர் ஐரோட்டில் கடை, இந்த கடை ஜெயன்னு ஓடுது. அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு. காதில் மூக்கில் தொங்க விட்டால் தான் நல்லது தூங்கிட்டு நம்ம சபை விட்டுட்டு போயிட்டாங்க. சபை விட்டு போயினா காது மூக்கு விடலை. அந்த பாறை என்ன செய்யுது, சபை விட்டு அங்கேயும் கொண்டு போயிடுது. காதில் மூக்கில் தொங்குன பாறை அங்கே கொண்டு போயிடுது. ஆனால் நம்ம வீட்டில் ஏதோ பிரச்சனையாக அதுக்கு எந்த சபையில் பொறுத்தானே அவங்க போகிற பெரிய சபை தான், நம்மளோட பெரிய சபை தான். ஆவிக்கிறதுல முன்னால் பெரியவங்களாம் பிரகாசித்த சபை தான். இன்றைக்கி அவங்க அதுக்கெல்லாம் நகைக்கெல்லாம் அடைவாயிட்டாங்க. அப்போ அவங்க பொறுத்தனை ஒன்றும் கிடையாது. நம்ம சபை பொறுத்த ஒன்று உடனே நடந்துச்சு. காணிக்கை கொடுக்குங்க அல்லேலூயா. நடந்த செவ்வாய்க்கிழமை காணிக்கை கொடுத்து போனாங்க. நம்ம சபை பொறுத்தனை பண்ணி கருத்தை செஞ்சார், காணிக்கை வாங்கினாங்க அல்லேலூயா. அப்போ புதிய வருஷம் பாருங்கள் எவ்வளோ மேன்மையா அல்லேலூயா. நாம் அந்த சட்டத்தில் நிலைத்திருந்தால் கடைசி நான் புதிய செல்லமாக இருக்கணும் அல்லேலூயா. இருப்போம். இறைவன் நம்ம வாழ்க்கை உதவி செய்வார். எருசலேமை அவர் என்ன செய்வார், கண்ணீரோட வடமாட்டார். சீவனை சார் ஜனங்கள் எருசலேமின் வாசமாக இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டுகிறாய், இந்த புதியவர்கள் இனி நீ அழுது கொண்டுகிறாய். இஸ்ரவேலின் பாக்கியவான் கர்த்தரா ஆட்சியோட ஜனமே உனக்கு ஒப்பான யாரும் சொன்ன தேவன் உனக்கு சமயத்துக்கு சாராக இருந்து உன் கண்ணீரை துடைத்து இனி அழுது கொண்டு இராய் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையை தரப்போகிறார் அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு தேவனை காத்திருப்போம். எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தரின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஹரிசா ஒடர் ஜானிமினா சா ஹரிசார் மேனா சாலன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோதரம்